வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத். பொதுவா மரண தண்டனை அல்லது தூக்கு தண்டனைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த தூக்கு கயிறும் குற்றவாளி முகத்துல போடப்படுற அந்த கருப்பு துணியும் தான். எதுக்காக இந்த கருப்பு துணி? இது சும்மா சினிமால காட்டுற ஸ்டைலா, இல்ல இதுக்கு பின்னால பெரிய சட்டம் மற்றும் அறிவியல் காரணம் இருக்கா? இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் A to Z பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் காரணம் குற்றவாளியோட மனநிலை. ஒரு மனுஷனுக்கு தன்னோட மரணம் அடுத்த நொடி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவரோட கண்கள்ல அதீத பயம் இருக்கும். தூக்கு மேடையில நிக்கும்போது எதிரில இருக்கிறவங்களையோ இல்ல அந்த தூக்கு கயிறையோ பார்க்கும்போது அவங்க பேனிக்காக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கண்களை மறைச்சு அவங்க கவனத்தை திசை திருப்பவும் கடைசி நொடிகள்ல அவங்களுக்கு ஒரு சின்ன அமைதியை கொடுக்கவும் தான் இந்த கருப்பு துணி போடப்படுது. ரெண்டாவது காரணம் ரொம்பவே முக்கியமானது. இது பார்க்கறவங்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடாதுன்னு சட்டம் நினைக்குது. தூக்குல போடும்போது கழுத்து நரம்புகள் இறுக்கப்பட்டு மூச்சு திணறும் போது கண்கள் பிதுங்கி வெளியே வரலாம், பல்ஜிங் ஐஸ், நாக்கு வெளியே தள்ளலாம், முகம் விகாரமா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கோரமான காட்சியை அங்க இருக்கிற நீதிபதியோ மருத்துவரோ அல்லது அதிகாரிகளோ பார்க்கக்கூடாது. அது அவங்களுக்கு மன உளைச்சலை தரலாம். அதனாலதான் முகத்தை மூடுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மூணாவது காரணம் அந்த தண்டனையை நிறைவேற்ற ஹேங்மேன்காக தான். குற்றவாளி சாகும்போது அவரோட கண்ணை பார்த்துக்கிட்டே லிவரை இழுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது அந்த அதிகாரிக்கே குற்ற உணர்ச்சியை தரலாம். குற்றவாளியோட முகத்தை பார்க்காம கடமையை செய்யறதுக்காகவும் இந்த துணி பயன்படுத்தப்படுது. இந்திய சிறை விதிமுறைகள் படி தூக்கு தண்டனை கைதியின் கண்ணியம் கடைசி வரை காக்கப்படணும்னு சொல்லுது. சோ நண்பர்களே, கருப்பு துணிங்கிறது வெறும் அடையாளம் இல்ல, அதுக்கு பின்னால இவ்வளவு சைக்காலஜிக்கல் மற்றும் லீகல் காரணங்கள் இருக்கு. சட்டம் பற்றி இது மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன். பாய்.